வணக்கம். இன்றைய குறள் அறநோக்கி ஆற்றுங்குள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. அதாவது இதனுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவன் இல்லாததை பார்த்து அவனை பற்றி இழிவான சொற்களை உரைப்பவனையும் அறத்தை கருதிதான் உலகம் தாங்கி கொண்டிருக்கிறதோ அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அதாவது இதுக்கு நாம் எழுதின கதை. ஒரு மளிகை கடையில் வேலை செய்ய 2 பேர் வந்தனர். அதில் ஒருவருக்குத்தான் வேலை கொடுக்க முடியும், 2 பேருக்கு வேலை கொடுக்க முடியாது என்று கடை முதலாளி கராராக சொல்லிவிட்டார். மேலும் உங்களில் யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்பதை நாளை சொல்கிறேன், நாளை 2 பேருமே வாருங்கள் என்றார். இருவரும் பிரிந்து சென்றனர். சென்ற ஒரு அரை மணி நேரத்தில் அதில் உள்ள ஒருவனான மகாதேவன் வந்தான். சார், என் கூட வந்தானே சகாதேவன், அவனுக்கு வேலை கொடுக்காதீங்க சார். அவன் ஏற்கனவே ஒரு இடத்தில் வேலை செய்யாமல் வந்துட்டான் சார். அவனுக்கு வேலை கொடுக்காதீங்க சார் என்றான் மகாதேவ். இதை சரிப்பா, நாளை காலையில் இதை பற்றி பேசுகிறேன், இப்போ போயிட்டு வான்னு சொல்லி கடை முதலாளி அவனை அனுப்பிட்டார். பிறகு மீண்டும் ஒரு அரை மணி நேரம் கழித்து சகாதேவன் வந்தான். முதல்ல வந்தவன் மகாதேவன். அவன் என்ன சொல்லிட்டான், சகாதேவன் சரியில்லை, அவனை வேலையில் சேர்க்காதீங்க, சேர்த்தா அவன் வேலையை விட்டு நின்றுடுவான்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். இப்போ சகாதேவன் வரான். இவன் என்ன சொல்கிறான், ஐயா அந்த வேலையை மகாதேவனிடமே கொடுத்து விடுங்கள், அவன் குடும்பம் மிகவும் கஷ்டமான குடும்பம், அவன் ரொம்ப நல்லவன் சார் என்று சொல்லி மகாதேவனுக்கு சிபாரிசு செய்தான். கடைக்காரர், தம்பி சகாதேவா நீ நாளைக்கு வா பார்க்கலாம் என்று சொல்லி சகாதேவனையும் அனுப்பிவிட்டான். மறுநாள் விடிந்தது. சகாதேவனும் மகாதேவனும் இருவரும் வந்தனர். அப்பொழுது மகாதேவனை பார்த்து, அவன் இல்லாத போது அவனை பற்றி குறை கூறும் நீ எங்களை பற்றி எவ்வளோ சொல்வாய், தம்பி போயிட்டு வா அப்படின்ட்டார். அவ்வளோதான். சகாதேவனுக்கு என்ன நடக்குதுன்ட்டு ஒன்றுமே புரியல. வள்ளுவருக்கு புரிந்தது. இது ஏன் சொல்கிறேன்னா, அதாவது சகாதேவன் மகாதேவன் 2 பேருமே வேலை தேட வந்தாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், சகாதேவன் மகாதேவனை பற்றி, சார் அவனுக்கு வேலை கொடுங்க, அவன் ரொம்ப நல்லவான்ற. ஆனால் மகாதேவன் என்ன சொல்கிறான், சார் அவனுக்கு வேலை கொடுக்காதீங்க, அவன் ஒரு கடையை விட்டு நின்ட்டான்னு புறம் கூறுறான். அப்போ பார்க்குறாரு முதலாளி, 2 பேரில் யார் நல்லவன், 2 பேரும் திறமையானவங்க தான், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆனால் நல்லவன் பார்த்தா அதில் சகாதேவன் நல்லவனாக இருக்கும். முதல்ல ஒரு வியாபார நிறுவனத்துக்கு தேவை நல்லவன் தான், திறமையானவன் கிடையாது. அப்புறம் அவன் திறமையானவனாக மாறிடுவான், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. வியாபாரத்தில் மட்டும் கிடையாது, பொதுவாக நல்லவனாக இருந்தால் நாம் எதுலேயுமே ஜெயிக்கலாம். கெட்டவனாக இருந்தால் அப்போ நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கடைசி வரைக்கும் ஜெயிக்க முடியாது. நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.